सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। திரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா மலைமங்கை பாகனே தேவையின் பவமலா
சுகமான பொருள் ஓங்கவே சுகமான தவக்கோலம் எனக்காகவே சுகமான தவக்கோலம் எனக்காகவே சுடரே உன் திருக்கோலம் தன்னை காணவே அருள் சுடரே உன் திருக்கோலம் தன்னை காணவே இறைவா உன் புகழ் பாடுவேன் இகமீது முனை வேண்டி உயிர் வாழும் நாளெல்லாம் இறைவா உன் புகழ் பாடுவேன். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா
மனமே முருகனின் மயில் வாகனம் மனமே முருகனின் மயில் வாகனம் என் மாதளிர் மேனியே குகனாலயம் மனமே முருகனின் மயில் வாகனம் என் மாதளிர் மேனியே குகனாலயம் என் குரலே செந்தூரின் கோயில் மணி குரலே செந்தூரின் கோயில் மணி அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினி அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினி வனமே முருகனின் மயில் வாகனம் நின்னிதவதனி மயில் வாகனம் தனி தனி நிதத பதனி நிதத மக மத மக கத மக தனி சகத மகத மானி முருகனின் மயில் வாகனம் முருகனின் மயில் வாகனம் முருகா 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 முருகனின் அருளென்ற முதலான பொருள் கண்டு முருகினேன் அன்பு முருகா முருகனின் அருளென்ற முதலான பொருள் கண்டு முருகினேன் அன்பு முருகா முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா கல்லாத பேதையரும் கற்றவரும் ஒன்றாகி கை தொழுது பாடு முருகா கல்லாக நின்றாலும் கனியாக கனிகின்ற கருணை வடிவான முருகா ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடையான மொழி பேசு முகமொன்று கூறும் அடியார்கள் திரை தீர்த்த முகமொன்று குங்குருவமேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அன்பர்களுக்கு இன்பநிலை கோடி தர வேண்டும் உன் நண்பர்களுக்கு இன்பநிலை கோடி தர வேண்டும் அத்தனே முத்தனே அத்தனே முத்தனே தத்துவ சித்தனே பக்தருக்கு அருள்புரியும் பழனிமலை கந்தனே பக்தருக்கு அருள்புரியும் பழனிமலை கந்தனே முருகா 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 முருகனின் அருளென்ற முதலான பொருள் கண்டு முருகினேன் அன்பு முருகா முருகனின் அருளென்ற முதலான பொருள் கண்டு முருகினேன் அன்பு முருகா முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா முத்த
பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது. கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம் மச்ச அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தல் அவதாரம் கூர்ம அவதாரம். பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் வராக அவதாரம். நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட என்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். மாவலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம் வாமன அவதாரம். தாய் தந்தை சொல்ல உயர் வேதம் என்று சாற்றியதும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம். ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம். ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன் பின்பு எது குலம் கண்டது பலராமன் பலராமன். அரசு முறை வழி நெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம் கண்ணன் அவதாரம். விதி நடந்ததன மதி முடிந்ததன வினையின் பயனே உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒழித்து புதிக்காக நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது. திருமால் பெருமைக்கு நிகரேது நிகரேது நிகரேது. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய்
மனம் கனிந்தேனி அருள் புரிவாய் திருமால் மருகா எழில்வேல் முருகா உனது மனம் கனிந்தேனி அருள் புரிவாய் திருமால் மருகா எழில்வேல் முருகா உனது மனம் கனிந்தேனி அருள் புரிவாய். சினம் எந்தன் செய்கையில் சேராது நீங்க சினம் எந்தன் செய்கையில் சேராது நீங்க சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க சிந்தையில் உனை மறவா எண்ணம் மேலோங்க மனம் கனிந்தேனி அருள் புரிவாய். கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே கனதனம் யாவும் நின் கருணையினாலே கைவசமாகும் என்று அறிந்தேன் இந்நாளே மனம் உருகி உன்னையே நினைந்து நல்பாலே மனம் உருகி உன்னையே நினைந்து நல்பாலே மாநிலத்தோர் புகழ்ந்து போற்றும் முருகவேளே மனம் கனிந்தேனி அருள் புரிவாய் திருமால் மருகா எழில்வேல் முருகா உனது மனம் கனிந்தேனி அருள் புரிவாய். கைகேசி தன்னுடைய அணிகலங்களையெல்லாம் துறந்தாள். பெண் நலத்தையும் மறந்தாள். இளகிய உள்ளத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டாள். சக்கரவர்த்தி மகனுடைய மகுடாபிஷேக விழாவை கைகேசிக்கு அறிவிக்கலாம் என்று வந்தார். மனைவியின் அலங்கோலத்தை கண்டு நடுங்கினார். பெண்மணி, உனக்கு என்ன சோகம்? ஏன் வருந்துகின்றாய்? உன்னை யாராவது நிந்தித்தார்களா? உன்னை இகழ்ந்தவர் இருந்தால் அவர்கள் 14 உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் மணிமுடியை கொய்வேன். உனக்கு என்ன சோகம் என்று கேட்டார். அவள் எழுந்து கரங்களை ஏந்தி, பெருமானே, அன்று சம்பராசூர யுத்தத்திலே எனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னீரே, அந்த வரங்களை இப்பொழுது தர வேண்டும் என்றார். மன்னர் பெருமான் சிரித்தார். வீதியில போறவங்களுக்கெல்லாம் நான் வரம் கொடுக்கின்றேன், தாலி கட்டிய மனைவியை நான் தள்ளுவேனா? அது பழைய வரம், புதிய வரங்களே தருவேன் என்றார். இல்லை இல்லை, அந்த வரங்களை கொடுத்தால் போதும். என்ன வரம்? ஆய நல்வரம் 2இல் 1. என் மகன் 14 உலகங்களையும் அரசாள வேண்டும். சீதையின் கணவன் மரவுரியோடும் சடைமுடியோடும் 14 ஆண்டுகள் வனம் போக வேண்டுமென்று கேட்டாள். யார் கேட்டது? தீயவை யாவையினும் கொடிய தீயாள், கொடுமைக்கெல்லாம் கொடுமையானவள் கேட்டாள். ராமா என்று மன்னர் பெருமான் கீழே விழுந்து மூர்ச்சித்து விட்டார். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லை. படுக்கை வீடு. தானாய் எழுந்தார். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை பற்றி எட்ட எண்ணும் ஆவி பதைக்க அலக்கண் எய்துகின்றான். பெண்மணி, கௌசலை ராமனை பெற்றால் வளர்த்தது நீதானே?
ராமன் சீதை திருமணம் முடிந்தவுடனே முதலாக உன் காலிலே விழுந்தானே, வளர்த்த மகனை வனவாசத்துக்கு அனுப்பலாமா? நான் போகின்ற காட்டுக்கு என் மகன் போவதா? யார் உன் மனத்தை கரைத்தார்கள்? கரைத்தால் கல்லின் கரையுமே என்று வேண்டினார். அவள் இரும்பு உள்ளத்தோடு, நீங்கள் அரிச்சந்திரனுடைய பேரன், சொன்ன சொல்லை தவறக்கூடாது, அரசாங்கத்திலே சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாது, பெருமானே ராமன் கானகம் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவள் கால் மேல் விழுந்து, மன்னர் பெருமான், பெண்மணி, அப்படியே நான் வரங்கொடுத்தாலும் ராமனை பார்க்க பரதன் நல்லவன், அண்ணாயிருக்க தம்பி ஆளக்கூடாது என்று சொல்லுவான். ஆகவே பரதன் அரசு புரிய மாட்டான் என்றார். அந்த கவலை உனக்கு வேண்டாம், வரங்கொடுத்து போம்னாள். அப்படியானா ஒன்று செய், பரதன் நாடு ஆளட்டும், ராமன் அயோத்தியிலே இருந்தா உனக்கு என்ன தீங்கு செய்வான்? சரையினரி கரை ஓரத்திலே ஒரு ஆசிரமத்திலே இருக்கட்டும் என்று வேண்டினார். அவள் பிடிவாதமாக வரம் கொடுக்கவில்லையானால் உயிரை விடுவேன் என்றாள். மன்னன் வரத்தை தந்து ராம 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 ராம் என்று மூர்ச்சித்து விட்டார். அங்கே அயோத்தியிலே எங்க பார்த்தாலும் பஜனைகள், அலங்காரங்கள், ஆடி பாடுகிறார்கள். மன்னன் வரவில்லை என்று சுமந்தரர் கைகேசி மாளிகை வந்து, அம்மா சக்கரவர்த்தி எங்கே என்றார். முடிசூட்டுகிற ராகவனை இங்கு அழை என்றார். பகவான் வந்து தாயார் காலில் விழுந்தார். மகனே, இப்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அம்மா, என்ன கட்டளை? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றாள். வேந்தன் என்று சொல்லாமல் அரசன் என்றாள். என்ன காரணம்? காலம் இல்லாதது அகாலம், ரசம் இல்லாதவன் அரசன். பெற்ற மகனை காட்டுக்கு அனுப்புவது ரசமான விஷயமா? அரசன் என்றாள். அப்பான்னு சொல்லலே, அப்பா என்ற மகன் கொஞ்சுவான். இது மன்னவன் கட்டளை, நீ நிறைவேற்ற வேண்டும் என்று பிரபு சம்மிதம் என்ற வகையிலே சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கின்றார். இயம்பினன், இனிமையாக சொன்னால் மொழிந்தான், விளக்கமாக சொன்னால் விளம்பினான், வகைப்படுத்தி சொன்னால் கூறினான், மேளம் போல ஓங்கி சொன்னால் இயம்பினான். இயம்னா மேளம். இயம்பினன் அரசன் என்றாள். என்ன சொன்னார்? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே. பரதனே என்று ஏன் சொன்னார்? ஏகாரம் பிரிநிலை. பரதன் ஆளேன்னு சொன்னார். பரதன் ஆளட்டு நான் துணை செயலாளராக இருப்பேன் என்று ஒட்டுவார். ஆகவே பரதனே ஆள. உலகம் என்று சொல்லாமல் கடல் சூழ்ந்த உலகம் என்றார். என்ன காரணம்? உலகம் என்று சொன்னால் உலகத்தை தம்பி ஆளட்டும், கடற்கரை ஓரமா நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. இன்னொரு பொருள், நிலத்தை பார்க்க நீர் 3 மடங்கு அதிகம், கடல் சூழ்ந்த உலகம் ஒரு காலம் அழியும், அழிகின்ற உலகம் உனக்கு வேண்டாம், அழியாத முத்தி உலகத்துக்கு பாடுபடு என்ற அர்த்தத்தை வைத்து ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி. மணிமுடியை கண்டு உலகமெல்லாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை, சடைமுடியை கண்டு உலகமெல்லாம் தாழ்ந்து வணங்கும். ஆகவே தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவ நேர்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் 14 என்றால் நீளமாகும் என்று அப்படி மடித்து 7 ஆண்டில் வா என்று இயம்பினன். கிராமங்களில் கிழவிகள் சொல்லுவார்கள், என் மகள்
போன புதன்கிழமை ஸ்நானம் செய்தால் மருமகள் தீவளிக்கு ஸ்நானம் பண்றாள் என்று வேகமாக சொல்லுவார்கள். அதுபோல 14 ஆண்டு என்றால் நீண்டு விடும் என்று 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதை கேட்ட பகவான் என்னவா மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பாருங்குணத்தீராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ஏன் பதவி வில்லங்கத்தை தரவல்லது, கானகத்திலே சென்று தவஞ்செய்தால் பரகதி உண்டாகும் என்று எம்பெருமான் எண்ணி என்ன சொன்னார்? அம்மா, மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தந்தை காட்டிலும் தாய் சிறந்தவள். தாய் காட்டினால் தான் தந்தை தெரியும். மகனே, இவர்தான் உன் தந்தை என்று அம்மா சொன்னாதான் தெரியும், நம்பினால்தான் தெரியும். ஆகவே தாயை 9 ராத்திரி வணங்குகிறாள் நவராத்திரி, தந்தையை ஒரே இரவு வணங்குகிறாள் சிவராத்திரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாத்ருதேவோ பவ, அப்புறம் தான் பித்ருதேவோ பவ. அம்மா அப்பா சொல்ல வேணுமா? நீங்க சொன்னா போதாதா? மன்னவன் பணி அன்றாகில் பணி மறுப்பனோ, தாங்கள் சொன்னா நான் மறுப்பேனா? ராஜ்யம் யாருக்கு? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தம்பி வரதன் பெற்ற செல்வம் என்னுடைய செல்வம் அல்லவா என்பது ஒரு பொருள். தகுந்தவர்கள் வீட்டிலே இன்னும் ஒரு வட்டமாக பித்தளையினால் எழுதியிருப்பார்கள், அவுட்னு போடுவார்கள். 2 பொருள் வருகிற மாதிரி கம்பர் சொன்னார். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ. அப்பா சொல்ல வேண்டுமா? நீங்க சொன்னா போதாதா என்பது ஒரு பொருள். மற்றொன்று, 60,000 ஆண்டு தவஞ்செய்து என்னை வண்ணம் வண்ணமாக வளர்த்த தந்தை காடுபோடு சொல்லுவாரா? மரவுரி உடுத்து கல்லின் மேல படுத்து காய்கனி உண்டு மழை நாள் பனி நாள் காற்று நாள் என்று பாராவண்ணம் சடைமுடியோடு காடுபோ என்று அப்பா சொல்லுவாரா? மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனும். மற்றொன்று, என்னை காட்டிலும் பரதன் 1000 மடங்கு உயர்ந்தவன். நான் கல்லின் மேல் படுக்க அவன் பஞ்சு மெத்தையில படுப்பானா? நான் மரவுரி உடுக்க அவன் பட்டு உடுப்பானா? அண்ணனைப் போலே நானும் வனம் வருவேன் என்று என் தம்பியின் காடு வருவான், மரவுரி உடுப்பான். நீ வாங்கிய வரத்தாலே, நீ செய்த தந்திரத்தாலே என் பின்னவன் பெற்ற செல்வம் என்ன பெற்றான்? அடியனேன் பெற்றது. இப்ப நான் எது பெற்றேனோ அதுதான் பரதன் பெற்றான். நீ என்னை கெடுக்கவில்லை, பரதனை கெடுத்து விட்டாய். போய் வருகிறேன் என்று பகவான் புறப்பட்டார். கௌசலையினிடத்திலே சென்று வணங்கி தகவலை சொன்னாள். அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். ஓ என்று கதறி அழுதாள். அந்த அழுகுரலை கேட்டு அயோத்தி மாநகரம் கவலை கடலிலே அழுந்தியது. அங்கே இளைய பெருமாள் வந்தார். அவர் ஆதிசேஷ அவதாரம். நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். பேர் என்னோடு எதிர்கட்டும் குதிக்கட்டும் சித்திர கணையால் அத்தனை பேரையும் கொன்று நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அரசியலாயுது சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்கடும் குட்டியை ஊட்ட விரும்பினாலோ. கங்கைக்கு இறைவன் கடகக்கை புடைத்து நக்கான். கரங்களோடு கரங்களை தட்டி சிங்கம் இருக்கின்ற சிம்மாசனத்திலே நாய்க்குட்டி இருப்பதாம். கூருடன் ராஜ விழி விழிக்கிற போல் பட்டம் கொள்ளும பரதற்கு முடிசூட. தரணியில் சர்க்கரையும் மாவும் சரியா எண்ணும் தசரதனும் கிடந்து மனம் பாட. திரவிமன் பனி போல் என்னோடு எரித்த மன்னர் எவரும் பயந்து விருதுகள் போட.
அரசிட்ட சாமிக்கு தவசிட்ட நீலி மகன் ஆட்டுக்குட்டி போலோட கட்டு கைகையின் தள்ளாட நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனே கூட்டம். அந்த வில்லோசை அயோத்தி மாநகரத்தை நடுங்க வைத்தது. ராஜ தர்பார்ல நடக்கு. அங்க பகவான் ஓடி வந்தார். தம்பி, இத்தனை கோபமும் நல்லாய் வந்தது ஏதடா தம்பி, இது சொல்லாய். அந்த தர்பார்லே தத்துவமாம் உந்தன் புத்தி எல்லாம் வெள்ளை, தகப்பன் பேர் விளைக்கின்ற பிள்ளையல்லோ பிள்ளை. தம்பி, என்ன உனக்கு சீற்றம்? அண்ணா, கைகேசி வரம் வாங்கினாளாம், சக்கரவர்த்தி வரம் கொடுத்தாராம், பரதன் ஆளப்போகிறானாம். புவிப்பாவை பரங்கட போர் உவந்தாரையெல்லாம் அவிப்பானும் அவித்தவரி ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் நினக்கு மௌலி கதிப்பானும் நின்றனன். தேவரீருக்கு மகுடம் சூட்ட இருக்கின்றேன், அரசர்களையெல்லாம் கொல்லுவேன், வந்தவரை வெல்லுவேன், கொஞ்சம் சும்மா இருங்கள். தம்பி, இந்த மண்ணுக்கே சீற்றம் கிடையாது அயோத்தி, சீற்றம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்தது என்றான். சில ஊரிலே சில பொருள்கள் விளையாது, பூமியில குளிர்ச்சி இருக்காது. இந்த அயோத்தியிலே கோபம் விளையாது, நீ மனிதன், எவ்வாறு கோபம் வந்தது என்று கேட்டார். அண்ணா, 60,000 ரூபாயிலே ஒரு பெண்மணி வைர நெக்லஸ் செய்தாள், தம்பியின் திருமணத்துக்கு அணிந்து கொண்டாள். கணவனார் கேட்கிறார், ஏன் அணிந்து கொண்டாய்? இன்றுதான் அணியாமல் இந்த வைர அணிகலத்தை என்றுதான் அணிவேன் என்றால் அந்த மனைவி. அதுபோல தேவரீர் மகுடாபிஷேக விழாவுக்கு தடை வந்த பொழுது கோபமாயிருக்கிற பூணாரத்தை நான் பூணாமல் என்றுதான் பூண்பேன். விண்ணும் மண்ணும் தங்களுக்கு சொந்தம். அந்த கிழவன் இளைய தாரத்தின் முகத்தினாலே இளையாளுக்கு வரம் கொடுத்தான். அது வரமா? என் கழுத்தை அறுக்கின்ற அறம். கொஞ்ச நேரம் இருங்கள் என்றார். தம்பி, நன்றாக சிந்தித்துப்பார். நதியிலே தீர்த்தம் இல்லையானால் அது நதி தப்பல்ல, மழை தப்பு. நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மை, அத்தே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை இதற்கென்னை வெகுண்டது என்றான். எல்லாம் விதியின் பிழையினார். என்ன விதி? பகவானோ தெய்வம், பரமாத்மா, வைகுண்டவாசன், அவருக்கேது விதி? ராவணன் செய்த விதியின் பிழை. அந்த விதி என்பது ராவணனை குறித்து. அண்ணா, விதி விதி என்று மதியிழக்கிறவன் நான் அல்ல, விதிக்கும் விதி காண்பேன். தம்பி, வேதம் படித்த வாயினாலே விதி இல்லை என்று சொல்லலாமா? மறைகின்ற நாவால் பேசுகின்றாய். சீற்றத்தினாலே உனக்கு தெளிவு இல்லை. என்னை கானகம் போகச் சொன்னவர் தந்தை. தந்தை வார்த்தை நான் கேட்பேன். எனக்கு தசரதன் தந்தை இல்லை, உலகங்களை எல்லாம் அழிப்பேன். தம்பி, உனக்கு அப்பா யாரு? அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். ரொம்ப சரி. உன் உரிமையிலே நான் கை வைக்கவில்லை. உனக்கு அப்பா நான், ஆனா என் உரிமையிலே நீ கை வைக்காதே. எனக்கு அப்பா தசரது. என் தந்தை வார்த்தையை நான் கேட்பேன். உனக்கு அப்பா நான், என் வார்த்தையை நீ கேளு. அப்படி சொன்னவன் யாரு? தென் சொல் கடந்து வட சொல் கடற்கு எல்லை தேர்ந்தான். சீத்தன் தணிந்தார். ராமரும் லட்சுமணரும் சுமித்திரருடைய வீட்டுக்கு போனார்கள். நிகழ்ந்த நிகழ்ச்சியை அறிந்து அவள் வருந்தினாள். அப்போது கைகேசி மரவுரி கொடுத்து அனுப்பினாள். பட்டாடையை அவிழ்த்து மரவுரி புனைந்தார் பகவான். இதை பார்த்தாள் சுமித்திரை. கண்ணீர் வடித்தாள், உள்ளன் துடித்தாள். மரவுரி கொண்டு வந்து இளையவன் கையில கொடுத்து
இந்த மர ஊரி அந்த வனத்தில் கொண்டு ஏகுடன் இதன் வார்த்தை லட்சுமணா 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 அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா இந்த மரபுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகு உடன் இது என் வார்த்தை லட்சுமணா. மகனே, தந்தை சொல்லை நிறைவேற்ற ராமன் கானகம் போகின்றான். தாய் சொல்லை நிறைவேற்ற நீ அவன் உடன் செல்லு. ராமன் எந்த வார்த்தையை சொல்வானோ அதுதான் உனக்கு மந்திரம். அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இப்போ தம்பிகள் அண்ணனுக்கு பூஜை செய்கிறார்கள். அடி பூஜை அங்க செய்வது அடி பூஜை, திருவடி பூஜை. மகனே, பாத பூஜை செய்வதற்காக மட்டும் நீ கானகம் போவது சிறப்பன்று. வெம்பிய காட்டினில் அரக்கர் வந்தால் அண்ணன் முன்னே போய் நில்லடா லட்சுமணா. தம்பி உடையவன் படைக்கஞ்சான் என்னும் சொல் சாதித்து கொள்ளடா லட்சுமணா. மனைவி உடையான் விருந்து கஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான், கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான். அது மட்டுமல்ல, அம்மா பகைவர்கள் நிரம்பிய கானகத்துக்கு அனுப்புகின்றாளே என்று வருந்தாதே. மலை மேல் இருப்பவரை பன்றி பாய்வதுண்டோ, மயங்காதே தியங்காதே லட்சுமணா. அலையாடி புரண்டாலும் அண்ணன் இருக்க உன்னை ஆறால் என் செய்யலாம் லட்சுமணா. இன்று தொடங்கி உனக்கு தாய் சீதை, உனக்கு தந்தை ராமன். ராமன் எந்த கானகத்தில் இருப்பானோ அது அயோத்தி. தாயே சீதையாம் தகப்பனே ராமன், இந்த தலமே வனமடா லட்சுமணா. ஆயாசம் பாராதே, எள்ளென்னும் எண்ணெயாக செய்து வாடா லட்சுமணா. அவன் பருத்தினா நீ புடவையை கொண்டு வந்து கொடுக்கணும். அவன் எள்ளென்றா எண்ணெயை கொடுக்கணும். போய் வா. பின்னே ஒரு வார்த்தை சொன்னாள். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல். தம்பி என்னும் படிக்கு அன்று. தம்பி என்ற உறவு இன்று தொடங்கி இருக்கக்கூடாது. நீ ராமதாசன். அவன் அயோத்திக்கு வந்தால் வா, இல்லையானால் அவனுக்கு முந்து இறந்து போன்னு சொன்னான். பகவான் சீதையினிடத்திலே சொல்ல பிராட்டியார் கணவனாரோடு புறப்பட ஆயத்தமானாள். அவள் திருமாங்கலின் தவிர எல்லா அணிகலங்களையும் தொடர்ந்து ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவருமாக வனவாசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல்லழுத, சராச்சரங்கள் எல்லாம் அழுதன. இவ்வாறு எம்பெருமான் தேரிலே ஏறி 16 மைல்கள் சென்று ஒரு நதி தீரத்திலே தங்கினார். நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்தார் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயன் தருமா? எண்ணி பாராமல் போராடும் மாந்தரால் பலனற்று மாறிவிடுமா? ஓங்காரமாய் விளங்கும் நாதமும் ஓங்காரமாய் விளங்கும் நாதமும்
அந்த ரீங்காரமே இன்ப கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாடும் ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே நீங்காத துயர் மாறி நிம்மதி தருமே நீங்காத துயர் மாறி நிம்மதி தருமே நிகரேது புவி மீது இதற்கு நிகரேது புவி மீது இயலும் இசையும் கலையும் திகமதில் மகிழ்வுற சுகம் தரும் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் இசை பாடும் சுவையாலே அசைந்தாடும் நாகம் இசை பாடும் சுவையாலே அசைந்தாடும் நாகம் இடர் சூழும் அலை மேவும் ஒலியாவும் ராகம் இடர் சூழும் அலை மேவும் ஒலியாவும் ராகம் ஆதினங்களும் மகிழும் இசையே பூவிடும் குயில் தொனியில் இசையே காவியமதில் புகழும் இசையே ஜீவிதமதில் திகழும் இசையே தாலேலோவென தீதிலா முத கீதமே தவழும் போதையால் மதலை தூங்குமே இணையில்லாத கலையிதாகும் எங்கும் புகழுறவே கனிந்து நிறைந்து ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்த ரீங்காரமே இன்ப கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் கண்ணா 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 காத்தருள் பூரிவாணியே கண்ணா காத்தருள் பூரிவாணியே கமல கண்ணா காத்தருள் பூரிவாணியே கமல கண்ணா கருணை நிறைந்த நினதருமையூருவை காட்டி காத்தருள் பூரிவாணியே கமல கண்ணா கருணை நிறைந்த நினது அருமை உருவை காட்டி காத்தருள் பூரிவாணியே பார்க்கடல் பள்ளி கொண்ட பார்க்கடல் பள்ளி கொண்ட மெய்யாலக்ஷ்மிபதி பார்க்கடல் பள்ளி கொண்ட மெய்யாலக்ஷ்மிபதி பார்க்கடல் பள்ளி கொண்ட மெய்யாலக்ஷ்மிபதி நிற்கதியான என்னை நீச்சனென்று தள்ளாமல் நிற்கதியான என்னை நீச்சனென்று தள்ளாமல் காத்தருள் பூரிவாணியே கமல கண்ணா கருணை நிறைந்த நினதருமையுருவை காட்டி காத்தருள் பூரிவாணியே கண்ணா மார்பிற்கவச்சமும் நல் துளபமாலையணிந்து மார்பிற்கவச்சமும் நல் துளபமாலையணிந்து பார்க்க பார்க்கத்து விட்ட பரிபூரணானந்தா பார்க்க பார்க்கத்து விட்ட பரிபூரணானந்த யாருக்கும் அஞ்சாத கொடும்
யாருக்கும் அஞ்சாத கொடும் சர்ப்ப கோடியும் மாள யாருக்கும் அஞ்சாத கொடும் சர்ப்ப கோடியும் மாள யாருக்கும் அஞ்சாத கொடும் சர்ப்ப கோடியும் மாள பார்த்த சாரதியான பக்த ஜன ரட்சகனே பார்த்த சாரதியான பக்த ஜன ரட்சகனே காத்தருள் பூரிவாயே கமல கண்ணா கருணை நிறைந்த நினதருமை காட்டி காத்தருள் பூரிவாயே கண்ணா கண்ணா